ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். அரசியலில் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா திரைமறைவில் நடக்கும். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது. கரூர் சம்பவத்தோடையே ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள்கிட்ட பேசியதாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் இந்த மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு டிஎம்கே கூட போக போகுது டிவிகே கூட போக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்றப்பே காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல பேரும் டிஎம்கே கூட்டணி விரும்பல, நம்ம டிவிகே கூட போகலாம், அங்கே போனால் சீட் அதிகமாக கிடைக்கும், நம்ம அதிகமான தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், டிவிகேவும் காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பார்த்தோம். பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்பவும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருச்சு. டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு காரணமாக நம்ம டிவிகே கூட பார்க்கலாம். காங்கிரஸோட அந்த டிவிகே பிளட்ஜை வச்சு அவங்க கூட 3 தொகுதிகள் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுதான் நடந்த விஷயம். பட் இப்போ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் விஜய் அவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. சில விஷயங்கள் ஓப்பனாக வெளியே வரும், சில விஷயங்கள் பரப்பப்படும். இது பரப்பப்படுற மாதிரி எனக்கு தெரியுது பர்சனலாக. அவர் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 50 தொகுதிகள் வாங்கலாங்கணும், நீங்கள் ஒரு 40 தொகுதிகள் ஜெயிக்கலாம், தேவைப்பட்ட துணை முதல்வரும் இதே ஒரு தொங்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முதல்வராகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியலாக நாங்கள் பார்த்துக்குறோம், இது ஒரு முதல் தொகுதியிலேயே உனக்கு ஒரு நல்ல முதல் தேர்தலே ஒரு நல்ல குரோத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களிடம் பேசின மாதிரி நியூஸ்கள்லாம் வெளியே வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்ம பேசுகிறத வச்சு மட்டும்தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் விஜய் அவர்கள் போவாரா அப்படிங்கிறது ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். இந்த என்டிஏ கூட்டணியோட சரி பிஜேபியோட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரையில் நடக்காத காரியம். ஏன்னா விஜய் அவர்களோட மெயின் ஓட் பேங்க் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்டியன்ஸ், அந்த மைனாரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலித்ஸ் ஓட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ஓட்டு விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. இதே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு யாருக்கு போகாதுன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு செல்வது ரொம்ப கடினமான வேலை. பட் அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு பிஜேபி அவங்களோட கூட்டணிக்கு போவாரா, 40 சீட் 50 சீட் வாங்கிட்டு போவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக அது நடக்காத விஷயம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டாரு, இந்த மாதிரி என்னோட அரசியல் எதிரி திமுகனும், கொள்கை எதிரி பிஜேபினும். சில நேரத்தில் அரசியலில் கூட சமரசம் செய்யலாம். ஓகே, ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் எதிரியை கூட கூட்டணி வைக்கலாம். பட் கொள்கை எதிரியோடு நீங்கள் வைக்கிற கூட்டணிங்கிறது உங்களோட கொள்கை மாற்றத்தை உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஜேபி கூட டிவிகே கூட்டணி போகுமா அப்படிங்கிறது $1,000,000 கொஸ்டின். என்னை பொறுத்த மட்டும் போகமாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு டிவிகேக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களோட கொள்கை மாற்றம் இருக்கும். மக்கள் மத்தியில் கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்பார்ப்புங்கிறது கண்டிப்பாக உடையத்தான் போகுது. அது டிவிகே அவர்களும் தெரியும், அவங்களும் உணர்ந்து செயல்பட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், கண்டிப்பாக பிஜேபி கூட இல்லை, யார் கூடயுமே கூட்டணி போய் துணை முதல்வராகவோ சபார்டினேட்டாகவோ போகிறத அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ இல்லை பொதுமக்களே விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொதுமக்களோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடியோ விஜயை ஒரு முதலமைச்சர் முகமாக வச்சு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. விஜய்க்கு ஓட்டு, டிவிக்கு ஓட்டுங்க அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்களுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் தான் இன்றைக்கும் அதிகம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இது எந்த அளவுக்கு ஜெயிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேபி கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் விஜய் அவர்கள் சப்பார்டினேட்டாக துணை முதல்வராக போகிறத விரும்ப மாட்டாங்க. அவருக்கு முதலமைச்சராக போகணும் அப்படிங்கிற முறையெல்லாம் ஓட் போடுறதுக்கு தான் இங்கே இருப்பாங்க. அப்படி அவர் ஒரு கூட்டணியில் ஒரு 40 சீட்டுக்கோ 50 சீட்டுக்கோ துணை முதல் பதவிக்கு ஆசைப்பட்டு போனார்னா மேபி விஜய் அவர்களோட சரிவு அப்படிங்கிறது இங்கே முதல் தேர்தலிருந்து அப்படிங்கிறது தொடங்கிடும். இன்னொன்று முக்கியமான விஷயம், விஜய் அவர்களுக்கு கூட்டணி அப்படிங்கிறது அவரோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்க போகுது. முதல் தேர்தலிலே கூட்டணி அப்படிங்கிறது மேபி கண்டிப்பாக 40 சீட் ஜெயிக்கலாம், துணை முதல்வர்களாம் ஓகே. பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு மோசமான அளவுக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ ஒரு தனிப்பட்டு தன் முதலமைச்சராக நிறுத்தி தன்னோட சித்தாந்தங்களுக்கு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த தொகுதி எந்த கட்சியோட கூட்டணி போனாலுமே 40 சீட் ஜெயித்தாலுமே கூட பட் அடுத்த தேர்தலில் டிவிகே அப்படிங்கிற கட்சி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. இப்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் உங்களோட கருத்து என்னங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். டிவிகே தனிச்சே நிற்கலாமா, இல்லை கூட்டணி போகலாமா அப்படிங்கிறத. கூட்டணி வைக்கலாம், பட் அதில் பிரைமரி ஃபோர்ஸாக விஜயும், முதலமைச்சர் ஃபோர்ஸாக விஜய் அவர்களும் ஃபோர்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் பிரைமரியில் சபார்டினேட்டாக நான் போகிறேன் அப்படின்னா டிவிகேக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்கும். இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.